பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்களை உள்ளே விட்டு அவங்க பைக்ஸ் எடுத்து விஜய் நல்லவருங்க, விஜய் என்னங்க செய்வார், விஜய் சாரை பார்க்க தான், விஜய் சாரை பார்க்க போகிறோம், விஜயனா பார்க்க போனோம், விஜய் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சு போச்சு. இவங்க பூரா செட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. வேணுக்குள்ளே என்ன நடந்ததெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்டால் இந்த மான மரியாதையெல்லாம் போயிடும், என்னை காப்பாற்றுக்குன்னு அங்கேயே போய் நிற்கிறார். இதுதான் நடந்திருக்கு. இப்போ எப்படி ராகுல் காந்தி வருவார்? ராகுல் காந்திகளும் தெரியாத ராகுல் காந்தி என்ன இதை தமிழ்நாட்டில் கிராமத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ விஜயை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறார்களா இரண்டு தேசிய கட்சிகளும் என்ற கேள்வி இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க இன்னைக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தாவேக போயிடுச்சு. எப்படி டிவிகேக்கு 22% இருக்குங்கிறத திமுகவே ரிலீஸ் பண்ணிச்சான். திமுகவுக்கு என்ன இருக்கா பிடிச்சிருக்கு? விஜய்க்கு 22% இருக்குங்கிறது திமுகவை ரிலீஸ் பண்ணுமா? இதுதான் லாஜிக் இருக்கு. அதுல இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆதவர்ஜினா டெல்லியோடு நேரடியாக இந்த டீலிங்லாம் பண்ணது ஆதவர்ஜினா. இப்போ ஆதவர்ஜினா கை ஓங்கினவனே ஆதவர்ஜினாவுக்கு புஷியை எப்படியாவது காலி பண்ணி விடணும்னு நினைக்கிறார். இது சிஜி அனிமேட்ல பண்ண சிங்கம். இது ரியல் சிங்கம், அனிமேட்ல செய்யப்பட்ட சிங்கம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒரே சம்பவம் பார்த்தோமே. உங்க கண்ணு முன்னாடி ஒரு செத்துக்கிட்டு இருக்கான், நீங்க தலைவராக கூட இருக்கணும், மனிதனா இருக்கணும். முதல்ல கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரிங்க சார், இப்போ டிவிகேல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கரூர் செல்லும் விஜய் அப்படின்னு 13ஆம் தேதி எதிர்பார்த்தோம், 17ஆம் தேதி எதிர்பார்த்தோம். இப்போ நவம்பர் 5க்கு மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வருது. காரணம், ராகுல் காந்தியுடன் விஜய் சென்று மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் செய்தித்தாள்கள்ல வெளியிடுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? முற்றிலும் 100% ஒரு தவறான தகவல். ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார், அதாவது ஓட் சோரி சம்பந்தமான வாக்கு திருட்டு சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறார். எப்படிலாம் வாக்குகளை திருடுறாங்க, வாக்குகளை சிதறடிக்கிறாங்க, எப்படி எங்கள் பீகாரில் பண்ணாங்க, அதே மாதிரி இந்தியா முழுவதும் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பேரணியை, விழிப்புணர்வு கூட்டத்தை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் திரட்டி திருச்சி அல்லது சென்னையில் நடத்த போகிறார் ராகுல் காந்தி. இதுதான் அவருடைய பிளான். அப்பொழுது ஜோதிமணி அந்த கரூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவர் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை அந்த கூட்டத்துக்கு கூட்டு போனோம், அந்த ஊருக்கு கூட்டு போனோம், கரூர் கூட்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வைக்கணும்னு ஒரு முயற்சியில் இருக்கிறார். அது கூட நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஜய் ராகுல் அப்படிங்கிறது இது கிளப்பி விடப்பட்ட ஒரு கதை, ஒரு நரேஷன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க இன்னைக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தாவேக போயிடுச்சு. தாவேக போய் பல வருஷம் ஆச்சு. தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுனதே பாஜக தான். ஓட்டுகளை பிரிப்பதுக்காக ஒவ்வொரு மாநிலங்களில் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் விஜயை வச்சு ஆரம்பித்தாங்க. விஜய்கிட்ட கொடுத்து ஒரு 10-20% ஓட்டு பிரிப்பார், இந்த கேப்பில் நம்ம உள்ளே போயிடலான்னு நினைக்கிறதா அவங்க பிளான். ஒரு 20% ஓட்டு பிரிப்பார், திமுகவுக்கு போகிற ஓட்டு, நமக்கு எதிரான ஓட்டு, இடையில் நமக்கு விடுற ஓட்டு விழுந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். 1 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கலாம், 1 லட்சம் ஓட்டில் 20,000 ஓட்டு அவர் பிரிச்சுவார், இவங்க ஒரு 30,000 ஓட்டு பிரிச்சு நமக்குள்ள 30,000 ஓட்டு வந்து நம்ம ஜெயிச்சிடலாங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி அவர் நிற்க வச்சாங்க. நிற்க வச்ச பிறகு தெரிஞ்சு தப்பான நாள் சூஸ் பண்ணிட்டோம், இவர் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, இவரால் அவ்வளோலாம் பிரிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி விட்டு பார்ப்போம், தேர்தல் நேரங்களில் பார்ப்போம்ன்றப்ப இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மந்தமாக இருக்குது. வாரத்துக்கு ஒன்றா தான் வெளியில் வருவேன், எப்பயாவது ஒருக்கா தான் ஏதாவது பேசுவேன் அப்படின்னு இவருடைய அரசியலே புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குங்கும் போது அவங்க அப்படியே விட்டு வச்சுட்டே இருக்கிறப்ப கரூர் மேட்ரு அவங்க கை மீறி போயிடுச்சு. கரூர் மேட்ரு போனால் ஒட்டுமொத்த பிம்பமும் விஜய் மீது இருந்த பிம்பமும் மொத்தமாக செதஞ்சு உடஞ்சி போன பிறகு விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக யார் இவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறார், எங்களை காப்பாற்றுங்க, கட்சி ஆரம்பிக்க சொன்னீங்க, ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள். ஆனால் இப்போ பிரச்சனையாகி போச்சு, எஸ்ஐடி போட்டாங்க, கோர்ட்டே தனியாக தலையிட்டு எஸ்ஐடி போட்டிருக்கு. எஸ்ஐடி விசாரணை நடந்ததுன்னா வேணுக்குள்ளே என்ன நடந்ததெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க, வெளியே போட்டால் இந்த மான மரியாதையெல்லாம் போயிடும், என்னை காப்பாற்றுக்குன்னு அங்கேயே போய் நிற்கிறார். இதுதான் நடந்திருக்கு. இப்போ எப்படி ராகுல் காந்தி வருவார்? ராகுல் காந்திகளும் தெரியாத ராகுல் காந்தி என்ன இதை தமிழ்நாட்டில் கிராமத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்காரா? இல்லை சார், இப்போ இந்த டிவிகே விஜய்ன்ற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு மக்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கம் என்டிஏவுடன் கூட்டணி உறுதின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் நீங்க எங்க கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க பாஜகவுடன் மட்டும் கூட்டணி போயிடக்கூடாதுன்னு ராகுல் தரப்புல இருந்து ஒரு பிரஷர் கொடுக்கப்படுதுன்னு. இப்போ விஜயை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறார்களா இரண்டு தேசிய கட்சிகளும் என்ற கேள்வி இருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒரு ஒருத்தே கிடையாது. நீங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய்க்குன்ற பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு.
நீங்கள் இது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியாவது இந்த காமன் ஓட்டு இருக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு சதவீதம் வாக்களிப்பாங்க, ஒரு 8 to 10% அப்படி தான் விஜயகாந்துக்கு போட்டாங்க. அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து போடக்கூடியவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா எப்படி சார் சொல்லுங்க, ஆனா நிறைய மக்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவா தானே சார் சில விஷயங்கள் இல்லை, அது இவங்க நரேஷன் செட் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ ஒரு திமுக ஒரு கருத்து கணிப்பு எடுத்துச்சான், அதில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 22% இருந்துச்சான், அதை வந்து திமுகவே வெளியிட்டுச்சான், இப்படின்னு ஒரு நரேஷன் ஒரு முக்கியமான செட் பண்றாங்க. ஆமாம், டிவிக்கே அது ஒரு இந்த பிரிண்ட்னு ஒரு மேகசினில் முக்கியமான பத்திரிகையில் திமுக எடுத்த சர்வே வந்து திமுகவை ரிலீஸ் பண்ணிச்சான். எப்படி டிவிகேக்கு 22% இருக்குங்கிறத திமுகவே ரிலீஸ் பண்ணிச்சான். திமுகவுக்கு என்ன இருக்கா பிடிச்சிருக்கு, விஜய்க்கு 22% இருக்குங்கிறது திமுகவை ரிலீஸ் பண்ணுமா? இப்போ இதெல்லாம் லாஜிக் இருக்கு அதில். அப்போ இது ஒரு நரேஷன் செட்டிங். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கும் பிறகு விஜய் மாசா இருக்காரு. பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்களை உள்ளே விட்டு அவங்க பைக்ஸ் எடுத்து விஜய் நல்லவருங்க, விஜய் என்னங்க செய்வார், விஜய் சாரை பார்க்க தான், விஜய் சாரை பார்க்க போகிறோம், விஜய் நான் பார்க்க போனோம், விஜய் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சு போச்சு. இவங்க பூரா செட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸி அடப்பட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு தலைவன்கிறவன் களத்தில் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்பாங்க. உன் கண்ணு முன்னாடி தப்புன்னு விழுந்து செத்துக்கிட்டு இருக்கா, நீ திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டியே, உன்னை யாராவது தலைவன் ஏற்றுக்குவாங்களா? சார் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம், ஆனா வந்து புஷி ஆனந்த் வந்து இத்தனை நாள் தலைமறைவா இருந்து பிறகு விஜயை சந்தித்தாரு. அப்போ வந்து ஜெயிலுக்கு போன மதியழகன் மாவட்ட செயலாளர் கூட அதாவது புஷி ஆனந்தனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த இடத்துல வந்து இவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல சார். அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் போட்டு கெட் அவுட் புஷி, கெட் அவுட் ஹேஷ்டேக் போட்டு வைரலாக வந்து இந்த ஓட்டிட்டு இருக்கானுங்க. நீ வந்து கட்சியை விட்டு போ, உன்னால தான் கட்சி நாசமாக போச்சு இது அப்படின்ற மாதிரி கட்சியை விட்டு தூக்கக்கூடிய வேலையும் ஒரு குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிரடி முடிவு விஜய் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, ஆதவர்ஜினாவுன்ற கை அங்கே ஓங்கிருச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆதவர்ஜினா டெல்லியோடு நேரடியாக அந்த டீலிங்லாம் பண்ணது ஆதவர்ஜினா. இப்போ ஆதவர்ஜினா கை ஓங்கினவுடனே ஆதவர்ஜினாவுக்கு புஷியை எப்படியாவது காலி பண்ணி விடணும்னு நினைக்கிறார். புஷியை காலி பண்ணோடனே சோசியல் மீடியாவில் அந்த வாரியர்ஸை வச்சவும் இதுவரை வந்து வார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புஷியை அவர் பார்க்குற நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்கோ இப்போ என் மேலேயே இன்னைக்கு வந்து பரட்டிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து மனவதனையில இருக்காரு போல. இல்ல சார், இப்ப இந்த காலில் விழுந்த சம்பவம்ல இல்ல, காலில் விழுந்த சம்பவம் வந்து ஒரு தப்பான ஒரு கலாச்சாரம் அது. அதுவும் அதாவது இந்த பிரச்சனையில நேரடியாக சிறைக்கு சென்றார் மதியழகன், கரூர் மாவட்ட செயலாளர். ஆனா இவர் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. கடைசியில இவர் காலில் விழுந்தது, இவர் தான் அவர் காலில் விழுந்துக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த காலத்தில் என்ன கொடுமைன்னா, கோர்ட்ல அவர் சொன்னது என் மாவட்ட செயலாளர் தான் பெர்மிஷன் வாங்கினாரு, அவரை பிடிச்சிட்டீங்க என்ன விட்டுருங்கன்னாரு. ஆமா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாரு. ஆனால் உள்ளே போயிட்டு வந்தாலும் இந்த ஆள் காலில் விழுகிறாரு அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து அவர்களை தற்கொலைன்னு சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப அது உண்மையாக தான் இருக்கும் போலன்னு நமக்கு தோணுது. வேற என்ன, இப்போ நம்ம 1000 தான் வந்து விமர்சனம் செய்யலாம், அவங்க ரசிகர்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணாதா சார்? என்ன ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? அதுக்கு தானே இப்போ வந்து புஷியை தூக்கணுன்றாங்க. வாரியர்ஸ் பூரா இறங்கிட்டாங்கல்ல, புஷியை கண்டிப்பாக தூக்கணும், புஷியை வந்து வச்சுக்கிறக்கூடாது, புஷினால தான் தலைவரை கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறானுங்க. ஏய் உங்கள் தலைவருக்கே ஒன்றும் தெரியாதுடா, அது வேற விஷயம்டா. இவங்க என்ன செட் பண்ணுறாங்கன்னா, கூட இருந்த ஆட்களால் தான் வந்து விஜய் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னா. கூட இருந்த ஆட்கள் இல்லை, அவருக்கே ஒன்றும் தெரியாது. அவர் சினிமாவில் இத்தனை வருஷமாக இருக்கிறாரு. நாளைக்கு இந்த நீங்கள் ஒரு தனியாக கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், யாராவது சினிமா சம்மந்தப்பட்ட விஜய் கூட ஒர்க் பண்ண ஆட்கட்ட தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகரோ விஜய் கூட ஒர்க் பண்ண யார்ட்டையாவது விஜயினுடைய கேரக்டர் எப்படிங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். யாருக்கும் இது வரைக்கும் ஒரு 10 பைசா கூட செஞ்சாத நபர். சினிமா தான் சார்ந்த துறையிலேயே நீங்கள் எதுவுமே யாருக்கும் எந்த இதுவும் செஞ்சது கிடையாது. அடிப்படையான மனிதாபிமானம் கூட இல்லாமல் தான் நீங்கள் சினிமாவிலையும் நடந்திருக்கீங்க. உங்களை நம்பிச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், உங்கள் மன்றத்தில் ஆரம்பத்தில் கூட இருந்த ஆட்கள், உங்களோட கூட பயணித்த ஆட்கள், யாருக்குமே நீங்கள் எதுவும் செஞ்சது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஊதி கட்டமைக்கப்பட்டு எஸ்ஐசிங்கிற அவங்க அப்பா வந்து தன் பையனை, ஒரு மனிதனுக்கு ஆசையை பாருங்கள், ஒரு 2 படம் நடித்து கைதட்டினோடனே அவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சி அதுக்காக 10 வருஷமாக டைரக்டர்கிட்ட கதையெல்லாம் கேட்டு ஒரு புரட்சியாளராக, ஒரு போர்க்குணம் கொண்டவரா, வந்து போராட்டத்தில் களத்தில் நிற்கிறவரா, இதெல்லாம் படத்தில் நீங்கள் வந்து நேரில் நிற்கக்கூடாது. இதெல்லாம் படத்தில் ஊதி பெருசாக்கி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை உருவாக்கி அவரை வந்து ஒரு கட்டத்தில் மக்கள் நம்பிடுவாங்க. அப்படியே கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து செக்ரட்டேரியட்டில் உட்கார வச்சிடணும்னு நினச்சி தான் உருவாக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, களத்துக்கு வந்த பிறகு அது வந்து அது ரியல் சிங்கம் கிடையாது, ரீல் சிங்கம் தான்
அப்படின்னு ரீல்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய சிங்கம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பேர் சர்க்கஸ் சிங்கம்னே சொல்றாங்க. சர்க்கஸ் சிங்கம் கூட உயிரோடு இருக்கும். இது சிஜி அனிமேட்ல பண்ண சிங்கம். இது வந்து ரியல் சிங்கம் கிடையாது, அனிமேட்ல செய்யப்பட்ட சிங்கம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒரே சம்பவம் பார்த்தோமே. உங்க கண்ணு முன்னாடி ஒரு செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க தலைவராக கூட இருக்க வேணாம், மனிதனா இருக்கணும்ல. முதல்ல தலைவராக கூட இருக்காதீங்க, நல்ல மனிதன், நல்ல மனிதனாக கூட வேணாம், மனிதாபிமானம் உள்ள மனிதன். நம்ம ரோட்ல போறோம், யாருக்கா அடிபட்டு கிடந்தா கூட வண்டி நிப்பாட்டு டக்குன்னு போய் தூக்கிடுவோம், ஏதாவது உதவி பண்ணுவோம். உன்னை பார்க்க வந்தவங்க எது கிடக்கா, நீ பேசாமல் போயிட்டுனா நீ உனக்கு யார் மதிப்பா? அப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் தப்பு பண்ணல, விஜய் என்ன தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க, வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. விஜய் வந்து நல்லவர், வல்லவர், அவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு முழுக்க காரணம் வந்து போலீஸ் தான் அப்படின்ற மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்குற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சார் இன்னொன்று சார், விஜய் அவர்கள் அவங்க அப்பா பேச்சை கேட்டிருந்தாலே ஒழுங்கா அரசியல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, அவர் தான் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு. அதனால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார், 6 பேச்சையும் கேட்கறதில்ல. அது ரெண்டுல தான் ஒன்று செஞ்சுருக்கோம். ஒன்று யார் பேச்சாவது கேட்டுருக்கணும், இல்லை தாம் பேச்சாவது கேட்டுருக்கணும். தாம் பேச்சை கேட்காத ஆள்னு வச்சுக்கலாம், அவங்கள என்ன சொல்லுவாங்க? ஆணவம் அப்படின்னு. ஆணவம் கூட இப்போ நான் பேசுறதை நான் கேட்க மாட்டேன், என் மைண்டு சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தினா யாராவது புரிஞ்சுங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் மைண்டு சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதான் சார் இப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இது அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர். தான் பேச்சு தானே கேட்காத நபர், அடுத்தவங்க பேச்சையும் கேட்காத நபர். அதனால தான் வந்து அவர் நம்பி போன பாவம் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. பல பேருக்கு சொந்த காசை போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாவம். மாவட்ட செயலராக இருக்காங்க, பல பேர் டாக்டராக இருக்கின்றானுங்க, சில பேர் இன்ஜினியராக இருக்கின்றானுங்க, சில பேர் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க பசங்க. அவனுங்கெல்லாம் சொந்த காசை செலவழித்து கார் எடுத்துக்கிட்டு வாடகை காரை எடுத்துக்கிட்டு வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு ரீல் போட்டுக்கிட்டு சமீப காலமாக அந்த பசங்களை பார்க்கவும் இல்லை. அந்த வடிவல் சொன்ன மாதிரி தான், கைப்புள்ள அங்கே வீட்டில் இருந்தாலும் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அவன் ஒரு வாரமாக காணோம், நமக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ உள்ள ஒரு நிலைமையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு மனநிலையில் ஒரு கும்பல், அவங்க எப்படியாவது விஜயை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா மேலே வந்து இன்றைக்கி திமுக கிட்டத்தட்ட 23 எம்பி இருக்காங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு அந்த எம்பி தேவை. விஜய் கூட சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை விஜய் வந்துட போகிறாருங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா, ஒரு அகில இந்திய கட்சிக்கு? அப்படிங்கும் போது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும், விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோங்கிறதுக்காக பண்ணுறாங்களோட இது எதுவுமே நடக்காது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அந்த ஓட்சோரி சம்பந்தமான ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான் வழியா. விஜயும் அவர் சந்திச்சுக்கிறதுக்காக வாய்ப்பே இல்லை. விஜய் முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாடு கூட இல்லை, கஸ்டடியில் போயிட்டார். கட்டுப்பாடுனா கூட அதில் வந்து நம்ம சொல்கிறதும் கேட்கலாம். இப்போ ஒரு கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி மாதிரி பாஜக கஸ்டடியில் இன்றைக்கி விஜய் இருக்கிறார். அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு பேசாமல் இருக்கணும். ஏன்னா சிபிஐ விசாரணையை கையில் எடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு இவர் போனார்னா என்ன நடக்கும்? இவர் ஏசி இல்லாமல் ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருப்பாரா, 6 மணி நேரம் உட்காந்துருப்பாரா? சரி, 6 மணிக்கு மேலே வாங்கன்னு விஜயை கூப்பிட்றாங்க, போவாரா? அந்த கேமரா அந்த வேனுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல, ஃபோன் ட்ரேசர் பண்ணுவாங்கல்ல, கேமராக்குள்ள இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்கல்ல, இப்போ கேமராக்குள்ள இருக்க யாரெல்லாம் தெரியுமா இல்லையா? முழுவதும் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி அறிக்கை கொடுத்த பிறகு அதை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு பிறகு அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் ஒன்றுமே மிஸ் ஆகவே முடியாது. சிபிஐ உங்களை நீங்கள் தான் குற்றவாளின்னு தாக்கல் பண்ணிடுச்சு. அந்த அஸ்ரா கார்க்கு அவர் தலைமையில் எடுக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாம் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க. இது உண்மையா? இல்லை, அஸ்ரா கார்க்கு இது வரைக்கும் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை எங்கிட்ட கொடுங்கன்றாங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. இது வேற எங்கேயோ எரிச்சதை இதையும் ஜாயின் பண்ணுறாங்க. சரி, அப்படியே கொடுத்தாலும் அது மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே சிபிஐ ஆரம்பிக்குது. அவர் கொடுத்தது அடிப்படையில் நடத்துவாங்க. நிச்சயமா இதுல என்ன நியாயம் இருக்கு? அதுல உண்மை இல்லன்றதால தான் அவங்கள நிறுத்திட்டு இதுல அப்ப அவங்க தானே பண்ண போறாங்க. எரிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இவங்க தானே புதுசாக வந்து கண்டுபிடிக்க போறாங்க. இப்போ அவர் கொடுக்குற வச்சு அந்த அடிப்படையில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, இவங்க தான் பண்ண போறாங்க. அப்போ இதை வந்து ஒரு திசை திருப்புறதுக்காக இதுவும் ஒரு வேலை தான். ஒரு சில வந்து விஜய் வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், விஜய் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற நரேஷன் செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பேசுகிற வீடியோலாம் கீழே அவங்க பேசுகிற கமெண்ட்டை பார்க்குறப்ப காதில் ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாக நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக கமெண்ட் கிடையாது, நேராக வந்து வீட்டில் இருக்க ஆட்களை தப்பாக பேசி தான் கமெண்ட் போடுறாங்க. அப்போ அந்த ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ, அதாவது படத்தை பார்த்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துருவார்னு நினச்சி வந்த கூட்டம் தான்.
அப்படி அவங்கள சொல்லி குத்தமும் கிடையாது. இன்னொன்னு சார், டிவிகேல புஷி ஆனந்த் இல்லாமல் டிவிகேவால் இயங்க முடியுமா? ஏன்னா அவர் தான் களப்பணியெல்லாம் இதுவரை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை தூக்கிட்டு அந்த அளவுக்கு ஆதவர்ஜுனா செயல்படுவாரான்ற கேள்வியும் இல்லை, நீங்க அப்படி கிடையாது. டிவிகேவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து விஜயை திரையில் பார்த்த கூட்டம் தான். திரையில் பார்த்து அதை நிஜத்தில் நடத்தி விடுவார். எப்படி ஒரு அமைச்சர் பையன் இருந்து தனலட்சுமியை காப்பாற்றிட்டு வந்தாரு, எப்படி ஒரே ஓட்டுல ஆட்சியை மாத்தினாரு, எப்படி முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கேட்டை உடைச்சிட்டு போனாரு, அதெல்லாம் ரியலில் செஞ்சிருவாருன்னு நம்பி இருக்கக்கூடிய கூட்டம் தான். அப்போ அந்த கூட்டம் அந்த திரையில் பார்த்த மாயஜாலத்தை நம்பி சேர்ந்த கூட்டம். இது புஷி ஆனந்த் அடியில் சேர்ந்த கூட்டம் இல்லை. இல்ல சார், களம் பணி செய்வதற்கு டிவிகேல ஆள் இல்லைன்ற ஒரு உண்மையான விஷயம். என்னத்த களத்துல பணி செஞ்சுட்டாங்க அவங்க? சரி, ஏதோ ஒன்று அவங்கள கூட்டுறதுக்கு கூட ஆள் வேணும். இட்டுன்னு போயிருப்பாரு, வேற ஒருத்தர் இட்டுன்னு போவார், அவ்வளவுதான். பட் புஷி ஆனந்த் வெளியில போனா கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த எல்லாமே விஜய் முகத்தை பார்த்து வந்த கூட்டம் தானே அவங்களுக்கு. அதுதான் இப்போ இங்கே சிக்கலே. இவர்கள் தத்துவம் இல்லாமல் சேர்ந்த கூட்டம். இவர்களை எந்த பக்கம் வேணாலும் மாற்றிக்கலாம். இதுதான் பாஜக அவர்களை தன்வசப்படுத்த பார்க்குது, அதிமுக தன்வசப்படுத்த பார்க்குது. கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ போராட்ட ரீதியாகவோ களத்தில் இருந்தோ இவர்கள் யாருமே சேரல. இவர் திரையில் பார்த்து வந்த கூட்டம். இவர்களை எப்படி வேணாலும் நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சிக்கல். சார், விஜய் முடிவெடுப்பாதார் சார் புஷி ஆனந்தை வெளியில் அனுப்புறதுக்கு? விஜயோடு ஆரம்பத்தில் மிக நெருக்கமாக இருந்தவங்களாம் விஜய் தூக்கி போட்டிருக்காரு. புஷி ஆனவங்களாம் ஏமாத்துறோம். விஜயினுடைய ஆரம்ப காலத்தின் மன்றத்தில் விஜய்க்கு மிக உறுதுணையாக தமிழ்நாடு முழுக்க விஜயை கொண்டு போய் சேர்த்த ஆட்கள்லாம் விஜய் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டார். அதனால் புஷி ஆனந்த் தூக்கி போகிறதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அப்படின்னா தூக்கி போட்டுருவார் அவர். அதெல்லாம் விஜயை தூக்கி போடுறது, புஷி ஆனந்த் தூக்கி போடுறதா விஜய்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேரை தூக்கி போட்ட வரலாறும் இருக்கு விஜய்க்கு. அதனால நீங்கள் புஷி ஆனந்த் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பாவம். சார், இன்னொன்று சார், இறுதியான ஒரு கொஸ்டின். ஹெலிகாப்டரின் மூலம் இனிமேல் விஜய் பொதுக்கூட்டங்கள் மக்களிடையே பிரச்சாரத்தை செய்ய போறாரு. எப்படி சார் பாசிபிள்? பறந்துக்கிட்டே அதான் அந்த புத்திசாலித்தனத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ரோட்டில் வந்தால் தான் நமக்கு கூட்டம் நெருக்க வருது, இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுது, மரணம் ஏற்படுது. அது விஜய் தான் காரணம்னு சொல்கிறீங்க. இப்போ ஹெலிகாப்டரில் வந்தாருன்னா எப்படி சொல்லுவீங்க? விஜயினுடைய சாதுரியத்தை இங்கே அங்கே தான் பார்க்கணும். விளையாட்டாக வர்றீங்க, கூட்ட நெரிசல் வருது, கூட்டத்துக்குள்ளே வேன் வருது அப்படின்றதுனால விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. இப்போ கீழே மக்கள் கூட்டமாக நின்று ஏதாவது தள்ளுமுள்ளாகி போச்சுன்னா நான் எங்கே கேட்கலாம் இல்லையா? ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம். சார், எப்படி சார் அந்த கூட்டத்தில் இவர் பங்கேற்க முடியும்? ஹெலிகாப்டரில் அவர் ஏற்கனவே தொங்கிக்கிட்டுலாம் வந்திருக்காரு படங்களில். அந்த மாதிரி புதுசாக ஹெலிகாப்டர் டிசைன் பண்ணுறாங்களாம், வாங்குறாங்களா சார்? அவன் புதுசாக ஹெலிகாப்டர் துபாய்க்கு போயிருக்காங்களாம் ஒரு டீமு. முன்னாடி ஒரு இதை கூட சைடில் பவுண்டர்ஸ்லாம் நிற்கிற மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் பிரத்யேகமாக தயார் பண்ணுற சொல்லியிருக்காங்களாம். அதை முன்னாடி விஜய் உட்காந்துருக்க மாதிரி சைடில் 2 பவுண்டர்ஸ் நிற்கிற மாதிரி மேலே அப்படியே கும்பிட்டே வர்ற மாதிரி ஒரு டிசைன் தயார் பண்ணுறாங்க. அங்கேருந்தே பேசுவாரா சார்? அங்கேருந்தே பேசுவார். அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேருந்தே பேசிட்டு மக்களோட எப்பயுமே தூரமாகவே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு புது வடிவமான ஒரு ஹெலிகாப்டரை அங்கே துபாயில் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். பக்கத்தில் பவுன்சர்ஸ் நிற்கிற மாதிரி முன்னாடி உட்காந்து தொங்கிட்டு வர்ற மாதிரியான ஹெலிகாப்டர்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் எந்த அரசியல்னே தெரியல. நான் சொன்னதெல்லாம் நடந்ததுனால உலகத்தில் இப்படி ஒரு அரசியல் கட்சியாக இருந்த ஹெலிகாப்டரில் வரப்போறாரு. ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிறார். அதை வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு ஹெலிகாப்டரில் என்ன பண்ண போறாரு ஒன்றும் தெரியல. மக்களை எப்படி பார்க்க போறாரு? கீழே இருந்து மேலே பார்ப்பாங்களா மக்கள்? டவர் இருந்து கீழே பார்ப்பாரா? ஒன்றும் தெரியல. அது ஹெலிகாப்டரில் வந்தால் காற்றடிக்கும், பொழுதி பறக்கும். அப்புறம் அந்த இடத்துல எப்படி பாட்டை போடுவாங்க, அது வேற இருக்கு. பாட்டு வேற போடணுமே. ஆமாம் சார், உங்கள் விஜய் நான் வர்ற அப்படின்னு அந்த பாட்டு வேற போடணும். ஒருவேளை அதுக்காக வேற பாட்டு ஹெலிகாப்டரில் வர்றதுக்கு ஒரு பாட்டு வேற போடணும். அடுத்து ஏன்னா நடக்க போகுது தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூத்து கும்மாளமாக கொஞ்ச நாள் ஓடும்னு நினைக்கிறேன். சரி, எப்போ சார் இந்த அரட்டை ஆரம்பமாக போகுது? அந்த ஹெலிகாப்டர் பார்க்க போயிருக்காங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா, உடனே இல்லை செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஆல்டர் பண்ணி பெயிண்டில் அடிச்சு கொண்டு வரலாமா, இல்லை புதுசே வாங்கிடலாமாங்கிறது டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கான். ஹெலிகாப்டர் வாங்கின அப்புறம் தான் தெரியாது என்ன அது. அதுவும் அது ரெட் கலரில் வாங்குறாங்களா, அது ஹெலிகாப்டரில் விங்கிற நேமோட ஹெலிகாப்டர் வாங்குறாங்களா, இல்லை அது என்னங்கிறது தெரியல. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.